விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். பூமி ராசி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பயன் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள், நிறைய போராட்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ராசியும் இந்த மகர ராசி தான். ஒவ்வொரு விஷயமே சாதாரணமா உங்களுக்கு நடந்துராது. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை தாங்கி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். அதனால தான் இவங்கள ஒரு போராட்ட ராசி, ஒரு போர் ராசி அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்துல இறங்குறாங்க, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யறாங்க அப்படின்னா கூட அந்த தொழில்ல டக்குன்னு வருமானத்தை ஈட்ட முடியாது. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை, தொழிலே கூட நிறைய பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால தொழில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் நிறைய சந்திச்சு அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். காலபுருஷர்களுக்கு 10வது வீடு, தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதனால தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒரு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்குள்ள யாராவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரி இந்தாப்பா நீ இந்த இந்த காசை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். நிறைய எதிரிகள் இருந்தாங்களா கூட எனக்கு ஒரு உதவி செய்யப்பா அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக யோசித்து தான் பேசுவாங்க. அவங்களுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து ஒரு சர ராசி, டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ரொம்ப பாசமானவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா நிறைய குடிசை இருக்கிற பக்கமாக அல்லது நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில், நெருக்கடியான ஊடுகள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான இடத்துல தான் உங்களுடைய வீடு இருக்கும். அந்த குட்டிச்சந்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி ஒரு வீடு தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வீடு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்தே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் ஒன்று செய்யலாம் இந்த காலகட்டத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலை ஆண்டவரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா அங்கே வந்து வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் காட்சி தரார். அங்கே போய் நீங்கள் வழிபட்டுட்டு ஒரு காரியம் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட சிவன்மலை ஆண்டவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த காலகட்டம்னு சொல்கிறத விட இந்த 2026க்கு அப்புறம் யாருக்கிட்டையும் வாதாட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய மனசாட்சிக்கு இடையூறாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபடுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. ஒரு
சில மகர ராசி என்பர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் ஒரு சிலருக்கு வீண் பயம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே செய்த ஒரு பிரச்சனையினால இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாகும். அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் வீட்டை விட்டு தனியாக இருக்கிறது ஒரு விதத்தில் மன கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வீண் வழக்கு விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக சட்ட சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு ஏதாவது நான் பொறுப்பு அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஓடி போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு போய் உதவி செய்ய போனீங்கன்னா கூட அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறத்துக்கு கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பார்ட்னர்கிட்ட கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வார்த்தையில் ரொம்ப நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தையில் ஒரு சில இடத்துல விளையாட்டாக பேச போய் அது பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாத இருந்தீங்க இல்லையா, அந்த கடனை வருகின்ற நாட்களில் ஒரு சிலர்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக கடனாகவே போயிட்டு இருந்த ஒரு லைஃபு இனி அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது முக்கியமாக கையெழுத்து போட போகிறீங்க அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே டக்குன்னு கையெழுத்து போட வேண்டாம். யாராவது முன்ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் போய் போட்டுற வேண்டாம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஹெல்ப்புன்னு கேட்ட உடனே ஓடி போய் உதவிடாதீங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதில் இறங்குறது ரொம்பவும் நல்லது. டக்குன்னு இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று பணி சுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நேரம் தவறி உணவு உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சில அலைச்சலை கொடுக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைபட்டு இருந்த அந்த பணம்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனவரத்தெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய நலனில் இந்த காலகட்டத்தில் கூடுதல் அக்கறையோடு இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. வெளியில் எங்கேயாவது வண்டி வாகனத்தில் போனீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் எதுலேயுமே தேவையில்லாத விஷயத்தில் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் இறங்குனீங்கன்னா வீண் மனக்கவலை ஒரு விதமான குழப்பம் தென்படும். அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் போகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் கடனையே திருப்பி கட்ட போனால் கூட அதை ஏதாவது முன்னாடி கையெழுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா அதன் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கடனே வாங்க போகிறீங்கன்னா கூட அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கா, என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா யோகக்காரகன் சுக்கிரன் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால சனி கோத்திரம் பெற்று இருக்கிறதுனால சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதித்து முடிப்பீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க
அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு பிரச்சனை கூட ஒரு சில இடத்துல பெருசாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படணும். நண்பர்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 30 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்க உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. மனதுக்கு இனிய நல்ல சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட சூழ்நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனநோக்கிற மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன தடிமனான வார்த்தைகள் வெளிநபர்களால் வரும். அது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்